ஆண்டவன் கிருபையாலே அடியே நான் பிடிகள் தீர்ந்தேன். காண்டிவ மாதவத்தின் கருணையில் கிருபை கொண்டு ஆண்டவா உந்தனுக்கு அடியேன் என் ராஜ்யம் யாவும் நீண்டதோர் ஓய்பத்திரம் நீடிப்பேன் சோடிப்பேனே. சரணம் சரணம் ஐயா மாதவ முனிவரே. அடியனுடைய ராஜ்யமும் செங்கோலும் கடவுளுடைய திருவடியில் நான் பாத காணிக்க ஒப்பு கொடுத்து விட்டபடியால் என் அரண்மனை அஸ்தானம் கோட்டை கொத்தளம் என் ராஜ்யம் செங்கோல் யாவையும் உயில் பத்திரம் எழுதி என் கையொப்பமிட்டு ராஜமுத்திரையும் அடித்து உமக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். தேவரீர் இவைகளை ஒப்புக்கொண்டு இந்த ரோமாபுரி பட்டணத்தை பாப்பரசராக ஆளுகை செய்ய வேண்டும் ஐயா முனிநாதா. அப்படி அரசு செய்ய அடுக்க மோதவம் செய்வோர்க்கு கப்பமாய் கடவுளுக்கு காணிக்கை தந்ததாலே தப்பில்லா திருச்சபைக்கு தலைவராய் வந்ததாலே ஒப்பு நான் கொள்ள வேணும் உத்தம ராஜ கோவே. அகோ கேளும் ராஜ பூபாலகமே, ஐம்புலங்களையும் ஒடுக்கி ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வந்த என் வேலையை விட்டுவிட்டு லௌகிக அரசு புரிவது எனக்கு மேலாமும். நீர் உமது பிரார்த்தனைப்படி கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்த பொருளை கை கொள்ள வேண்டியதானபடியால் திருச்சபைக்கு பொது பொருளாக ஒப்புக்கொள்ளுகிறேன். நீரே உம்முடைய அரசை புரிந்து காணிக்க கப்பத்தை செலுத்திக் கொண்டு வருகிறாகவும். கேளும் என் அருமை தாயாரும் குணசாலியும் குமாரத்தி மயிலனமாதும் தேவாதி தேவனுடைய வரலாற்றை விவரமாக சொல்லி வருகிறேன், கேட்பீராகவும். அன்னையே போற்றி என் அன்புள்ள தாயே. கன்னிமா மரியாள் அவர் கணவனும் சூசை தென்னவன் குலத்தில் தேவனும் மனுவாய் வந்த காரணத்தை நான் வர்ணித்து சொல்வேன். ஆதியா சோதி 6 லட்சணனார் தீதில்லா 3 அவர் திருத்துவமானார். 12 கோடி அவர் பாடுவோரை முன்னமே படைத்து அவர் மோட்சத்தில் வைத்தார். விண்ணவன் கிருபை விளங்கிடவென்று மண்ணிலே ஆதாம் அவர் மனிதனை படைத்தார். வானவர் கூட்டம் மனிதரை காக்க எண்ணிய தேவன் அவர் ஏவாளை படைத்தார். அம்மா கேளுமா தாயே. 12 கோடி சமணஸ்களாகி தேவர்களை படைத்து மோட்சத்தில் அமைத்தார். அவர் எவ்வாறு படைத்தார் என்றால் அச்சம், சூட்சம், பிரகாசம், லகு என்கிற 4 வரத்துடன் படைத்தார். அச்சம் என்றால் யாருடைய இருதய நினைவுகளையும் அறியக்கூடியவர்கள். சூட்சம் என்றால் காற்று புகை நுழையாத இடத்தில் கூட நுழையவர்கள். பிரகாசம் என்றால் சூரியனை மங்கடிக்கும் ஜோதி வடிவம் உள்ளவர்கள். லகு என்றால் 1000 கச தூரமானாலும் க்ஷணத்தில் போகக்கூடியவர்கள். வரங்களுடன் சமணசுகளை படைத்து பின்னையும் கடவுளுடைய சித்தம் என்னவென்றால் ஆண்டவன் சித்தம் அறிந்த சமணசோர் 3 கோடி அவர் மூர்க்கமாய் எழும்ப பசாசுகள் ஆக்கி அவர் பாடல் அளித்தார். இபில் உசி வந்து அவர் ஏவாளை மயக்கி கனி அதை புசிக்க கற்பித்தான் புத்தி. பழத்தையும் புசித்து பதுக்குமே கொடுத்தான். தேவனும் வந்து தீர்வையும் அளித்து சாபமும் கொடுத்து அவர் தள்ளினார் புறம்பே. இவ்வாறாக ஆதாம் ஏவாள் என்று 2 மனிதரை படைத்து பூலோகத்தில் மனு குலத்தை பெருக செய்ய வேண்டும் என்று
எண்ணிய கடவுளின் சித்தமத்தை அறிந்த 3 விலாச சமணஸ்கள் மனிதனை காக்க படாதென்றும் கடவுளுக்கு விரோதமாக மூர்க்கமாய் எழும்புவதை கண்ட தேவன் கோபமுற்று 3 விலாச சமணசுகளை நரகத்தில் தள்ளி ஆதாம் ஏவாளை மண்ணால் படைத்து மனிதன் என்று பெயரிட்டு அழகில் சிறந்த சிங்கார தோட்டத்தில் அமைத்து சகல கனிகளையும் புசிக்கலாம், நடுவில் இருக்கும் மரத்தின் கனியை புசிக்கலாகாது என்று கட்டளையிட்டு போக அது கண்ட பசாசுக்களின் தலைவனாகிய லூசி ஏவாளிடம் தந்திரமாக சென்று பேசி கனியை புசித்து பாவத்தை கட்டிக்கொள்ள கடவுள் தோன்றி விசாரித்து சபித்து தோட்டத்தை விட்டு வெளியே திறத்த கண்ட ஆதாம் வியாகுலப்பட்டு புலம்பி நிற்க, பின்னும் கடவுள் சொல்லியது, உங்கள் கோத்திர வகுப்பில் ஓர் இரட்சகர் பிறப்பார், அவர் பாவத்தை சுமந்து சாபத்தை போக்குவார் என்று மறைய, ஆதாமும் கெட்டதால் அழுது புலம்ப சோதியா கடவுள் அவர் தோன்றிய சொல்வார், மனு குல சாதியில் அவர் மாபரன் ஜோதி வந்து பிறந்து வழிகாட்டி மறிப்பார் என்றுமே சொல்லி ஏகனும் மறைய உலகெல்லாம் ஜனங்கள் ஓடியே பெருக அக்கரமும் இஞ்சி அவர் அழித்தார் ஜலத்தால் பின்னையும் மூவரால் பெருகவே செய்தார். இவ்வாறு கடவுள் சொல்லி மறைய உலகத்தில் ஜனங்கள் பெருகி நாலா திக்கிலும் நிரம்ப காமம், களவு, பொய், கொலை முதலிய பாவங்களை கண்ட கடவுள் கோபமுற்று 2000 வருஷத்துக்கு பிறகு ஜல பிரளயத்தால் உலகத்தை அழிக்க நோவா என்பவருடைய பிள்ளைகளாகிய சேம், காம், யாபத் என்னும் மூவரால் உலகத்தை பின்னும் பெருக செய்து ஆபிரகாம், ஈசா, யாக்கோப் என்பவர்களை தெரிந்து அக்கோத்திரத்து தாவீது ராஜாவின் குமாரத்தையும் சூசை முனியின் மணவாளையும் ஆகிய கற்பமுள்ள கன்னிகையிடத்தில் ஆதியாம் சேதியுமாக திருத்தோத்தின் 2ஆம் ஆகிய பரமநாதன் பூலோக உற்பத்தியின் 4000 வருஷத்துக்கு பிறகு முன் வார்த்தை படிக்கு 4 ஆண்டு கடந்து நரபதி பிறந்தார். காலத்தை அறிந்த கசடன் ஏரோது குழந்தையை கொல்ல குறிப்பிட்டு தேடினான். இளந்தையும் தாயும் எஜிப்து சென்றார். மீண்டுமே வந்து மெய்மறையதனை ஆண்டவன் யூதர் அன்புடன் முறைக்க கடினமாய் வேதம் கண்டதோர் குருவார் ஜனங்களை விரட்டி அவர் சாதித்து பேசி குற்றங்கள் சாட்டி கொலைகளும் சேர்த்து சிலுவையில் அறிந்து அவர் சேசுவை கொன்றார். 3ஆம் நாள் எழுந்து அவர் மோட்சத்தில் சேர்ந்தார். பின்னடு கேட்க அவர் புறப்பட்டு வருவார். இப்படி கொத்த அற்புத மூர்த்தியாகிய பரமநாதன் பிறந்த அன்று ராத்திரியில் தானே வானத்தில் ஒரு நட்சத்திரம் புதிதாக காணப்படும் என்று வேத சாஸ்திரிகள் குறிப்பிடப்பட்ட நட்சத்திரத்தை கண்ட கீழ் தேசத்தரசர்களாகிய கஸ்பர், மெல்கியோர், பல்தசார் என்னும் மூன்றரசர்களும் நட்சத்திரத்தை தொடர்ந்து குழந்தையை தேடி வர எருசலேம் பட்டணம் வந்தபோது நட்சத்திரம் மறைய 3 அரசர்களும் யூதருடைய ராஜாவாகிய குழந்தை எங்கே பிறந்திருக்கிறார் என்று கேட்க ஏரோதரசன் திடுக்கிட்டு நம்முடைய ராஜ்யத்தை பறித்து கொள்ளவா என்று எண்ணி குறிப்பிட்டறிய முடியாமல் 3 வயது முதல் அன்று பிறந்த ஆண் குழந்தைகள் யாவரையும் கொலை செய்ய உத்தரவளிக்க தேடிக்கொண்டு 3 ராஜாக்களும் எருசலேம் பட்டணம் வந்து வெளியே வந்தபோது முன் வந்த நட்சத்திரம் காணப்பட்டு குழந்தை இருக்கும் ஸ்தலத்துக்கு மேல் நிற்க 3 ராஜாக்களும் மூவித காணிக்கை பொன்னால் அரசனாகவும் தூபத்தை வர்க்கத்தால் தேவனாகவும்
வெள்ளை போலத்தால் மனிதனாகவும் வர்ணித்து போற்றி செல்ல அன்று ராத்திரி ஒரு சம்மனசு சூசையப்பரையும் தேவதாயாரையும் எழுப்பி யோரோதரசன் குழந்தை கொள்ள தேடுகிறான் என்றும் எகிப்து சேர்ந்து 7 வருஷம் பரதேசிகளாய் சஞ்சரித்து மீண்டும் எருசலேம் வந்து ஆண்டவர் தம்முடைய அருள் வேதத்தை போதித்து நோயாளிகளில் நோய் பிணிகளை தீர்த்து செத்த பிரேதயங்களை எழுப்பி உயிர் கொடுத்து பிறவி குருடர் சப்பானிகளுக்கும் சௌக்கியப்படுத்தி குரு பிரசாதிகளுடைய தவறுகளை கண்டிக்க கண்ட குருக்களும் பரிசெயர்களும் ஒன்று கூடி ஆண்டவரை வேத புரட்டன் என்றும் கலந்தனார் என்றும் ஜனங்களை தூண்டி கலகப்படுத்தி ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். அடக்கமான 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பூலோகத்தில் 40 நாட்கள் சீசர்களுடன் கூடியிருந்து 40ஆம் நாள் ஆரோகணமாகி பிதாவின் வலது பாரிசத்தால் வீற்றிருந்து கடைசி நாளில் சகலருடைய பாவ புண்ணியங்களில் நடித்திருக்க வருபவராகிய அம்மா இப்படி ஒத்த இயேசு இரட்சகரை தப்பில்லா கடவுள் அவர் சர்க்குணவாசன் கரும்பிலும் இனிய அவர் கருணை தயாளன் திருவடி தொழுதால் நாம் செய்வாம் தீரும் பசாசுகள் போல அவர் பாவத்தை சுமந்த கசடரை தெய்வமாய் கை தொழலாமோ பசாசுகள் மார்க்கம் பத்தர விட்டு அம்மா சுயஞ்சோதிநாதன் திருவடி தொழுகுவோம்.